இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையின் பொக்கிஷம் எது அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அது அமைதி. ஆமாங்க, வாழ்க்கையின் பொக்கிஷம் அமைதி. எதை இழந்தால் இந்த மன அமைதியை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? எதனால என் வாழ்க்கைக்கு இந்த மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கிறதில்ல? இப்படின்னு எத்தனையோ பேர் கேள்விகளை எழுப்பி கொண்டு இருக்கலாம். இதற்கு சிறந்த உதாரணமாக இன்றைய நற்செய்தி வாயிலாக யார் நிலைவாழ்வை பெற விரும்புவதில்லை, யார் மன அமைதி இழந்து போகிறார்கள் என்ற அந்த பண்பினை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். வாங்க, இறைவனது வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து மன அமைதியை பெற்றுக்கொள்வோம். செய்வோமா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிலைத்திருப்பவர்களே, மன அமைதி நிறைவான வாழ்வை நமக்கு தருகிறது. ஆனால் மனதில் அமைதியும் நிறைவான வாழ்வு நமக்கு வேண்டும் என்று எத்தனையோ பேர் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எதை விட்டுவிட வேண்டும், எதை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நற்செய்தியில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஏனென்றால் எதை நாம் விட்டுவிட்டால் நிறைவான மன அமைதியை மனிதன் பெற முடியும் என்று அவர் இன்று நமக்கு சொல்லித் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் சிலவற்றை விடாத வரை வாழ்வின் உன்னதமான விஷயங்கள் கிடைக்க நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்று முழுமையாக விட்டொழித்தால் தான் இன்னொரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் யதார்த்த உண்மைகள். ஆனால் உலக செல்வத்தை விடாமல் பிடித்து கொண்டிருக்கும் வரை விண்ணக செல்வம் நமக்கு கிடையாது. இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 19:23 ஆண்டவர் சொல்லுகிறார். இதை உணர்ந்து செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என அவர் அறிக்கை எடுக்கிறார். செல்வத்தையே பிடித்து கொண்டிருந்தால் விண்ணக வாழ்வு நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரங்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அவன் சொல்ற மொதல் விஷயம் மன அமைதி, ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு, ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, இதைத்தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நங்கூரமிட்ட கப்பல் படகோ கடலில் நகர்வதற்கு வாய்ப்பே இல்லையோ, கயிறோடு கரையோடு இணைக்கப்பட்டிருக்கும் பரிசல் ஏரியில் மிதக்க முடியாத நிலையில் இருக்கிறதோ, அதுபோலத்தான் நம் மனம் உலக செல்வத்தோடு நங்கூரம் பட்டிருக்கும் வரை, கட்டப்பட்டு இருக்கும் வரை நமக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. இதுதான் யதார்த்தம். அதனால தான் இந்த அனைத்து வகையான உலக செல்வம், உலக பாராட்டுகளையும் விட்டுவிட துணிகின்ற பொழுது நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான அந்த மன அமைதி கிடைக்கிறது என்று ஆண்டவர் சொல்லித் தருகிறார். கிறிஸ்துவின் வழியாக நாம் நமக்கு உறுதியாக வைத்திருக்கும் பொக்கிஷம் மீட்பினால் கிடைக்க இருக்கும் அந்த நிலைவாழ்வு தான். அந்த நிலைவாழ்வு தான் நிறைவான அமைதியை தருகிறது. ஆனால் நமது மனதிலிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத நிம்மதியையும் அமைதியையும் தான் என் பொருட்டு வீடுகளையோ சகோதரிகளையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்டு வரும் அனைவருக்கும் 100 மடங்காக இந்த நிறைவான அமைதியை தருகிறேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 19:29. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்கின்ற பொழுது அவர் இதைத்தான் உணர்த்துகிறார். வாழ்க்கையில நிறைவான அமைதியை விட அதை விட ஒரு பொக்கிஷம் எதுவுமே இல்லை அன்பார்ந்தவர்களே. எனவே தான் அழகாக சொல்லுகிறார், இவ்வுலக வாழ்வில் கிடைக்க பெறாத அளவுக்கு முடியான மன மகிழ்ச்சியையும் அமைதியையுமே குறிக்கிறது. அதைத்தான் அவர் சொல்ல நமக்கு விளைகிறார், நமக்கு கற்றுத்தரவும் அவர் விரும்புகிறார். இதைத்தான் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்வின் வேடிக்கை என்னவென்றால், உலகில் உள்ளவற்றை பெருமளவுக்கு அபகரித்துக் கொள்ள விரும்புகிறோம். எல்லாமே எனக்கு வேணும்ன்ற ஆசை, அதே போல மன அமைதி எனக்கு வேணும்ன்ற ஆசையும் நமக்கு இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம மறந்துட்டோங்க, ஒருபோதும் இந்த இரண்டுமே சேர்ந்து பயணிக்காது. எதையாவது ஒண்ணு விட்டாதான் நமக்கு நிறைவான அமைதி கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, அவசியமற்ற ஆசைகளுக்கு மனதில் இடம் இருக்கும் வரை அமைதி அம்மனதில் தங்குவதில்லை, குடிகொள்ளுவதில்லை. அன்பார்ந்தவர்களே, என் பணிக்காக, என் பணியை செய்வதற்காக நான் உங்களுக்கு என்ன பரிசு கொடுப்பேன், அதாவது கடவுள்கிட்ட எங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்கும் பொழுது மன அமைதியோடு அவர் ஒன்றை சொல்லித் தருகிறார். எசாயா 49:4, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் புது படைப்பின் நாளாகிய
அந்த அரியணை அவர் தர விரும்புகிறார். நீங்கள் இழக்க முன் வந்த எதையும் 100 மடங்காக திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறார். நிலைவாழ்வு உரிமை பேரான வீட்டையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நமது மன அமைதியில கிடைக்கிறங்க. ஒரு நிமிஷம் யோசிப்போம், அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நாங்கள் வாழுகின்ற இந்த மண்ணுலகளே அனைத்தும் எங்களுக்கு சொந்தம். மேலும் இந்த செல்வம் தான் எங்களுக்கு அனைத்தையும் தருகிறது என்ற அந்த மாயை வலையிலிருந்து நாங்கள் விடுபட்டு உண்மையை அறிந்து கொண்டு மன அமைதியை பெற எங்களில் இருக்கின்ற இந்த செல்வத்தை இழந்து உமது செல்வமான அமைதியையும் நிலைவாழ்வையும் பெற்றுக்கொள்ள எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.